நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையல் அறையில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான புடலங்காய் கூட்டு தான் பண்ணி காமிக்க போகிறேன். சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி பீக்கங்காய் கூட்டு கூட பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பவுலில் 1/4 கப் பாசிப்பயிறு ஊற வச்சிடலாம். இதுக்கு ஊற வைக்கிறதுக்கான சோக்கிங் டைம் கிடையாது. ஜஸ்ட்டு காய் கட் பண்ணுற வரைக்கும் ஊறினாலே போதும். அடுத்ததாக பொடலங்காய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பொடலங்காய் எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 1/2 கிலோ இருந்துச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்த ஒரு 300 கிராம் கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பீலர் யூஸ் பண்ணியேவும். அடுத்து நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த உள்ளே இருக்கிற விதைகளும் அப்புறம் அந்த நார் பூராத்தையும் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை. இது பூரா எடுத்ததுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு குக்கரில் ஊற வச்ச பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு 2 விசில் வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு நல்லாவே குக் ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதே குக்கரில் தான் அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். 2 ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து ரெண்டையும் சேர்த்து உள்ளே சேர்த்துடலாம். கடுகு உளுந்து ரெண்டும் நல்லா வெடித்ததும் இதில் 2 கொத்து கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடலாம். கண்ணாடி பதம் வதங்கினா போதும். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸான தக்காளி தான் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ் சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பொடலங்காயை உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் பொடலங்காய்க்கு பதிலாக பீக்கங்காய் வச்சுருந்தா பீக்கங்காயும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துடலாம். நீங்கள் சாம்பார் பொடி சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா 1 ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி உள்ளே சேர்த்துடலாம். உங்ககிட்ட பருப்பு வேக வச்ச தண்ணி அதில் பருப்புலே பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட உள்ளே சேர்த்துடலாம். நான் பருப்பு தண்ணி தான் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சிடலாம். விசில் வந்ததுக்கப்புறம் உடனே வெயிட்டை ரிலீஸ் பண்ணிடணும். உடனே நீங்கள் விசில் எடுக்காட்டினா காய் ரொம்பவே குழஞ்சு போயிடும். இது ஒரு விசில் வரட்டும். இந்த நேரத்தில் தேங்காய் 1/4 மூடி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். ஓகே, அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. உடனே வெயிட்டை தூக்கி விட்டாச்சு. விசில் அடங்கினதும் இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், குழையாமல் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருந்த பருப்பையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு கொதி வரவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலையை உள்ளே போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் 2 கொத்து மல்லித்தலை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட பீக்கங்காய் கூட்டு.
இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில்.